Good morning YouTube and hopefully all are good. திருப்பி கேளுங்க. Come on. I want to hear it. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் சுத்தமாக நல்லாவே இல்லை. அண்ட் இன்றைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அது அன்டவுட்டட்லி ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். நான் இதுக்கு வந்து பவர் லிஃப்டிங் மீட். பட் நான் பெஞ்ச் ப்ரெஸ் டெட் லிஃப்ட் மட்டும் தான் பண்ணலான்னு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் இப்போ இருக்கிற நிலமையில் டெட் லிஃப்ட் மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் நம்ம கூட வந்து யார் வர போகிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி ப்ரோ வர போகிறாரு, நாவாசன் ப்ரோ. அண்ட் அவரோட நியூ லுக், த நியூ இயரா லுக்கை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வைத்தியகார ஹாஸ்பிட்டலில் மொட்டை அடிச்சுட்டு அப்படி இருக்க மேலேயே வர மாட்டேங்குது. ஏய் இது அண்டர்ஆர்ம் ரோலர்டா, யூஸ் பண்ணாதடா. இவ்வளவுதானா இல்ல மேல வர மாட்டேங்குதுன்னு சொல்லி பாத்துருக்காருடா. அவ்வளவுதான்டா, அது ஏதோ ரிப்பேர் ஆட்டுக்குதுடா. பாருங்க எவ்வளவு வெட்டிங்கிறான் பாருங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இப்போ டைம் வந்து மார்னிங் 6 o'clock ஆகுது. ஸோ இப்போ ஆட்டோ பிடிச்சி நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் பிடிச்சி அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போகிறோம். அண்ட் போகிறோம் பேசாமல் விளாக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் எதுக்குப்பா, போங்கப்பா. ஸோ இப்போ வந்து ரேப்பிடாக போட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் கிளம்ப போகிறோம். லைஃப் ஸோ குக்குடு ப்ரோ பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறோம். கேப் எடுத்துக்கலையா? எடுத்துக்கிறேன் ப்ரோ. மொட்டை அடிச்சிருக்கீங்களே, உங்களை எந்த பொண்ணும் பார்க்காதே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பார்க்கலாம். என்ன ப்ரோ பொண்ணுங்களை அது இதுன்றீங்க? நீங்கள் என்ன பெண்களுக்கு எதிராளியா? யூடியூப்ல அப்படியே போடுவேன். போடுறான். சொல்லு. இப்போ சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ மட்டும் மில்லியன் வியூஸ் போயிட்டு ப்ரோ குக் பண்ணுங்க போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு மீம்ஸில் போட்டு அடிங்க. பெண்களுக்கு எதிராக அடிங்க. ப்ரோ வந்து நல்லவனாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, ஓகே. If bros and sis having any eyes, just open for in my life or open for my life. Please bros, please sisters. La Maritza, c'est ma rivière, comme la Seine et la tienne, mais il n'y a que mon père maintenant. மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. நாம் இப்போ வந்து கோபிக்கு போக போகிறோம். கோபிக்கு ஃபுல்லாக இருக்கா என்னன்னு கூட தெரியல. இப்போ கோபிக்கு போக போகிறோம். லெட்ஸ் சீ கோபி பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து ஏறிட்டு நம்ம அது அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்தாச்சு, பஸ்ஸுக்கு வந்தாச்சு. பஸ்ஸுக்கே சுற்றி இப்போ என்ன டைமு 6 o'clock கிளம்புனது 6:53 ஆயிடுச்சு. ஸோ இப்போ அங்கே ரீச் ஆகிட்டு வேயும் கொடுக்க போகணும். பார்ப்போம் முதல்ல போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஸோ கோபிக்கு வந்து நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்து இறங்கியாச்சு. நடக்கிற ஒரு மண்டபத்தில் தான் நடக்குது. அங்கே போய்கிட்டு இருக்கோம். ப்ரோ சில் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் என்னால் சில் பண்ண முடியலையே. ஆனால் பவர் லிஃப்டிங் கொஞ்சம் வென்யூக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் வெயிட் கொடுக்கணும். கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் எதையோ போய் பண்ணணும். வெயிட்டை தூக்கணும், அவங்க வெயிட்டை மாற்றணும். அதெல்லாம் ஒரு இன்னைக்கு ஒரு ஃபன்னாக இருக்க போது. டிப்ரெஷன் வித் டெட் லிஃப்ட் தான் எப்படி இருக்க போதோ. But I
அண்ட் இனிய மக்களே வேயிங் பண்ணியாச்சு. பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 76.6 kg இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அநியாயத்துக்கு குறைஞ்சிருக்கேன். 2 weeks வந்து ஒரு சில ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஆகிட்டேன். கூடிய சீக்கிரம் என்னெல்லாம் அப்லோட் பண்ணாமல் டிப்ரெஷனில் இருக்குன்னு சொல்லி முடிக்க போகிறேன். இப்போ போயிட்டு காப்ஸ் லோட் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 80 kg பாடியை புஷ் பண்ணால் தான் நம்ம அங்கே போக முடியும். ஆனால் ஆல்ரெடி வயிற்றில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. வந்து பாத்ரூம் போல ஒரு உணர்வு வேறு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. போய்ட்டு அன்னிங்க வரப்பாதமான ஒரு காவியத்தை பார்த்தேன். திஸ் எலிஃபேண்ட் இஸ் ஷிட்டிங், தட்ஸ் த கான்செப்ட். தெரியுதா? எலிஃபேண்ட் இருக்குது, தட் ஷிட் பண்ணிருக்கு. இது வழியாக குகைகள். இது ஒரு மேபி கல்ச்சுரலில் இருக்கிற மாதிரி, பட் நான் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி. தென் லெட்ஸ் கோ அண்ட் ஈட். டிப்ரெஷனில் இருந்து இந்த டெட் லிஃப்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 220 தூக்க முடியுதான்றது தான் இந்த கேமு. நான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணல, ஒன்லி டெட் லிஃப்ட் தான். அண்ட் ஜூனியர் சீனியர் 2 பண்ணுறேன். லெட்ஸ் see what happens, it happens. ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ பண்ணல? நீங்கள் தான் இங்கே நாட்டிலே தலை சிறந்த ஒரு பயங்கரமான ஆள். அது மொட்டை அடிச்சுன்னு சும்மா பயங்கரமாக இருக்கிறீங்க. அந்த ஆளை சத்திரி நோட்டி இருப்பானுங்க. தான் மொட்டை அடிச்சுன்னு பயங்கரமாக இருக்கிறீங்க. இவன் யாரா பொத்துலுட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு தான் பண்ணலையா ப்ரோ? ஆமாம், நம்ம வந்து அவங்கள கதி கலங்க வச்சுனே இருக்கிறோம். இவன் பண்ணுறானா இல்லையா, இவன் பண்ணுறானா, அப்பா இவன் பண்ணல, இவன் வந்து இவன் கூட வரா நாட்டுருக்கு நம்ம ஜாலி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. எடை போட்டிங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னையெல்லாம் எடை போட்டப்போ 80ன்னு நினச்சிருந்தேன். நானே பார்த்தீங்க எடை போட்டால் கம்மியாக இருக்கேன். சரி ஓகே கஸ், நம்ம ஹோட்டலில் போய் மீட் பண்ணுவோம். சாப்பிட்டது நான் தான். வயிறு உப்பினுக்கிறது எனக்கு தான். ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முட்டை கல் தோசை அண்ட் 2 இட்லி சாப்பிட்டேன். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ சாப்பிட்டேன்? முட்டை பிளெயின் 2 இட்லியில் 1 இட்லி. இதை வந்து ப்ரோ சாப்பிட்டாரு. ஸோ வந்து எப்படி இருந்துச்சுன்னா 10க்கு நீ எவ்வளோ ப்ரோ ரேட்டிங் கொடுப்ப? 10க்கு எவ்வளோ ரேட்டிங் ப்ரோ? ஓகே, குட் ரேட்டிங். சேம் நான் ஒரு 4 கொடுப்பேன். ஆல்ரெடி வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருக்கிறனால இன்னும் பயங்கரமாக வெறுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ எரிச்சலோடு சேர்ந்து கடுப்பு, கோவம் ஒரு மாதிரியாக இருக்குது. பார்ப்போம் என்னென்னா நடக்குது இந்த வாழ்க்கையிலன்னு. இந்த மாதிரி ஆனால் காப்ஸுக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வாங்கிக்கோங்க. ஸோ பொட்டேட்டோ வந்து காப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்குலாம் டெய்லி நான் யூஸ் பண்ணேன். Potato straight into my arms. Yes, witness. Yes, witness. Yes, Jeevanandam. ஸ்ரீ ஹரியார் அவருடைய திருவுருவத்திற்கு அனைத்து நண்பர்களுடைய மனதிலும் நீங்காத இடம்பெற்று அவர் நம்மை விட்டு என் கேட்டகரி ஆரம்பிக்க போகுதா இல்லையான்னு எனக்கே தெரியாது. பட் நம்ம சிங்லெட் மாற்ற வந்திருக்கோம். ஸோ டிப்ரெஷனில் இருக்கேன். 8 kg லாஸ் ஆகிருக்கேன். தென் 2 weeks ஆஃப் சரியான ட்ரைனிங் கிடையாது. ஒரு மாதிரி இருக்கேன். லெட்ஸி இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. வாழ்க்கையில் சில டைம் நம்ம எதையாச்சும் ஒன்று இழக்க வேண்டியதாக இருக்கும். இழக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கும். ஒன்று இழந்ததை நினச்சி கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னொன்று இழக்கிறதுக்கு இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னுட்டு இது வரைக்கும் பண்ணாத அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவு புஷ் பண்ணுவோம். இட்ஸ் லைக் அ மூவி கிளைமேக்ஸ் ப்ரோ. I was so worried about you. Told me terrible things. What things? He said you've turned to the dark side. Trying to turn you against him. He cares about us. That is the woman 52 kg.
boy and let the man be born. வாழ்க்கையில் சில டைம் நம்ம எதையாச்சும் ஒன்று இழக்க வேண்டியதாக இருக்கும். இழக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கும். ஒன்று இழந்ததை நினச்சி கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இன்னொன்று இழக்கிறதுக்கு இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னுட்டு இது வரைக்கும் பண்ணாத அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். It's more like I don't care about pain anymore. More important than pain is the sin pulse that's rising within me. I feel as though there's something violent welling up from within. Let go. I see. This is mine. Let go. Let go of everything. Let go. ஒரு விஷயத்துக்காக நீ வாழலன்னா நீ எதுக்காக பின்ன சாக போறன்னு உனக்கே தெரியாது. Every setback has a great comeback.